ஒரு வார பயணமாக அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் 55 நாட்களை கடந்தும் இன்னும் பூமி திரும்பவில்லை. சுனிதாவும் அவரின் சகாக்களும் எப்போது எப்படி பூமி திரும்ப போகிறோம் என்பது தெரியாமல் விண்வெளியில் நாட்களை கடத்தி வருகின்றனர். எனினும் அவர்கள் 9 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக அமெரிக்க விண்வெளி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அவர்கள் விண்வெளிக்கு பயணித்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டாய்லான விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள ஹீலியம் கசிவு, த்ரஸ்டர் செயலிழப்பு போன்றவற்றுக்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் நாசா இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 8 நாள் ஆய்வு பணிகளுக்காக ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோ இருவரும் ஸ்டார் லைனரில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திலிருந்து அனைத்துலக விண்வெளி நிலையம் புறப்பட்டனர். ஆனால் ஹீலியம் கசிவு உள்ளிட்ட காரணங்களால் அவர்கள் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. அவர்கள் பயணித்த விண்கலத்திலேயே பூமிக்கு திரும்புவார்களா அல்லது வேறு விண்கலத்தில் வருவார்களா என்பதும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. ஸ்டார் லைனர் விண்கலம் 90 நாட்கள் வரை மட்டுமே விண்வெளியில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.